வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது கொடூர தாக்குதல். உப்பளம் பகுதிக்கு தூக்கிச் சென்று இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். தலைமறைவாக இருந்த கும்பலை கைது செய்த போலீஸ். இளைஞரை கொலை செய்த கும்பல் யார்? பின்னணி என்ன? அதிகாலை நேரம். கிராம மக்கள் சிலர் சாலையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ சீனுங்கிற இளைஞர் வெட்டுக்காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சீனுவை கொலை செஞ்சது யாரு, அவருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ சீனுவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கபிலுக்கும் ரொம்ப நாட்களா முன்பகை இருந்துச்சு. அவன் தான் சீனுவை கொலை செஞ்சிருக்கணும்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. இந்த தகவலை வச்சு கபிலை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ கபில் வீட்டுல இல்லைன்னு கூறப்படுது. இதனால அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அவர் பதுங்கி இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சத்யா நகரை சேர்ந்த சீனுவும் கோட்ஸ் நகரை சேர்ந்த கபில், சக்திபாலா, ஜேசுராஜ்னு மொத்தம் 11 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மது போதைக்கு அடிமையான இந்த கும்பல் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஞ்சா விற்பனை செய்யறது, கிராமத்து மக்கள் கிட்ட அடிக்கடி சண்டை போடுறதுன்னு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த கும்பல். இவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸ்கள் இருக்குன்னு கூறப்படுது. இதுல சீனுவும் கபிலும் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி ஜெயிலுக்கு போறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல சிக்கி சீனுவும் கபிலும் பேரூரணி சிறையில இருந்திருக்காங்க. அப்போ சிறைக்குள்ள வச்சே ஏரியாவுல யாரு பெரிய ஆளுங்கிற மோதல் ஏற்பட்டிருக்கு. 2 பேர் மேலையும் பல வழக்குகள் இருக்கிறதால இவங்களுக்குள்ள யார் கெத்துன்னு அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. இது தொடர்பா 2 மாசத்துக்கு முன்னாடி சிறையில வச்சு சீனுவுக்கும் கபிலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ சீனு கபிலோட தங்கச்சியவும் அவங்க குடும்பத்துக்காரங்களையும் தகாத முறையில பேசி இருக்கார். அதுக்கு கபில், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான், எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்னோட தங்கச்சியவும் சொந்தக்காரங்களையும் பத்தி தப்பா பேசுறன்னு கேட்டிருக்கார். அதுக்கு சீனு, அப்படித்தான் பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு திட்டி இருக்கான். இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச கபில் சிறையில இருந்து வெளியே வந்த உடனே உன்னை கொலை செய்யாம விடமாட்டேன்னு சீனுவை மிரட்டி இருக்கான். அதுபடி சமீபத்துல 2 பேரும் சிறையில இருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்போ சிறையில நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி இருக்கான் கபில். அதுக்கடுத்து அந்த கும்பல் கூட சேர்ந்து சீனுவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான். சீனு எங்கெங்க தனியா போறார், எப்பெல்லாம் அவர் கூட ஆளுங்க இருக்காங்க, எப்பெல்லாம் சீனு தனியா இருக்காருன்னு அந்த கும்பல் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. 24ஆம் தேதி நைட்டு கிராம மக்கள் எல்லோரும் கிறிஸ்துமஸ் கேரல்ல பங்கேற்க போயிருக்காங்க. அப்போ சீனு மட்டும் தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலோட ஃப்ரெண்ட்ஸ் நேரா அங்க போயிட்டு உருட்டுக்கட்டையால சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அங்கிருந்த சீனுவை உப்பளம் பகுதிக்கு தூக்கிட்டு போன கும்பல் அங்க வச்சு அரிவாளால வெட்டி கொன்னுட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கபில் மற்றும் அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.